தமிழ் ஹண்ட்ரட் 234 சேனலுக்கு வந்திருக்கிற நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டேக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டேக்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அந்த வீடியோ வந்து வியூவர்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து டேக்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அந்த டேக்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின முழு விரிவாக்கம் நான் சொல்லணும்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து எது சம்மந்தப்பட்ட வீடியோவோ ஸோ அது சம்மந்தப்பட்ட டேக்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக போட வேண்டியதாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா, நான் வந்து இப்போ வந்து WWE வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் போட்ட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து நானே க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். நிறையா கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம டேக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா, அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலம் வந்து நம்ம அந்த டேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேக்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கணும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டிங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா டேக்ஸ் ப்ரோன்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி அலோவ் கேட்கும். ஸோ அலோவ் கொடுத்துட்டிங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து ஒரு ரேட் ஆர் ஆப்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா கெட் டேக்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹாட் கீவேர்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது சொல்ல வேண்டியதில்லை. நம்ம எதை சர்ச் பண்ணுறோமோ ஸோ என்னென்னலாம் சர்ச் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும். ஸோ கெட் டேக்ஸ்குள்ளே தான் நமக்கு இப்போ விஷயம் இருக்குது. ஸோ கீழே வந்து 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3மே தேவையில்லாத. ஸோ வந்து இந்த 3மே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அது அதனால் வந்து இந்த 3க்கு தேவைப்படும். ஸோ மேலே இருக்கிற இந்த 3 மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ கெட் டேக்ஸ்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ கெட் டேக்ஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அது என்ன வீடியோன்னு பார்த்தோன்னா, பிராக் லெஸ்னர் வர்சஸ் செத் ரோலன்ஸ் ஃபுல் மேட்ச் ஹெச்டி WWE WrestleMania 35. அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படின்னா 1 MP வியூஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த 1 MP வியூஸ் நமக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க யூஸ் பண்ண டேக்ஸ் மூலமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டேக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண டேக்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து WWE வந்து பிராக் லெஸ்னர் வச்சு செத் ரோலன்ஸ் ஃபுல் மேட்ச் நடக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து அவங்க 2 பேருக்கு இன்னொரு மேட்ச் நடக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த மேட்ச் வந்து நம்ம அது சம்மந்தப்பட்ட வந்து ஒரு வீடியோஸ் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துடும். அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு இந்த டேக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேக்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த வீடியோக்கு பக்கத்தில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் வரும். இந்த ஷேருங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் வரும். ஸோ அந்த காப்பி லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ டேக்ஸ் ப்ரோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஆப் வந்து ஐக்கான் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கெட் டேக்ஸ்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ பேஸ்ட் வீடியோக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துடலாம். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அவங்க என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும், பார்த்துக்குங்க. நீங்கள் WWE சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த டேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது சமையல் குறிப்பு யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி ஸ்போர்ட்ஸ் பற்றி, கார்ட்டூன்ஸ் பற்றி, சினிமா பற்றி எதையாவது அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகாதுன்னு சொல்கிறத விட யூடியூப் நிறுவனத்துலேருந்து கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் உங்கள் வீடியோவுக்கு. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டேக்ஸ் மட்டும் நீங்கள் போடுங்க. ஏன்னா நான் ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணும்போது வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மட்டும் தான் அவங்களோட மொபைலில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஒருத்தர் வந்து WWE வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுறாரா, அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கார்ட்டூன் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த சமையல் குறிப்பு இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி
சமையல் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து WWE சம்மந்தப்பட்ட டேக்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்து யூடியூப்லேருந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் போய் சேருமே தவிர அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் WWE சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேக்ஸ் தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு வந்து முக்கியமான டேக்ஸ் எதுவோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து மார்க்கிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமான டேக்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் தேவையில்லாத மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே நான் போடக்கூடிய வீடியோக்கு வந்து இதில் இருக்கிற எல்லா டேக்ஸுமே யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா, செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி செலக்ட்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே காப்பி ஆச்சு பாருங்கள். காப்பி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ, அதாவது வந்து பார்த்தோன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து எடிட்டிங்கில் வந்து இருக்கும். லாஸ்ட்டில் டேக்ஸ்னு போட்டிருக்கும். ஸோ அந்த டேக்ஸில் வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்டர் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் எது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து அவங்க முன்னாடியே வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சினிமான்னு எழுதி சர்ச் கொடுக்குறேன். இந்த சினிமாவை பற்றின எல்லா டேக்ஸுமே இதில் வந்துட்டுருக்கு. அதை பற்றின ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றின எல்லா டேக்ஸுமே இதுக்குள்ளே வருது. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் தேவையோ அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான டேக்ஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் வீடியோ லிங்க் இல்லாமல் வந்து இதில் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ லிங்க் இருந்தாலும் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ லிங்க் மூலமாக நமக்கு வந்து ஏகப்பட்ட டேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3 வச்சு இதுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களோட மொபைலில் டிஸ்ப்ளே ஆயிரும். ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.